இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? கோயிலோட ஊர் பொங்கல், முனியாண்டி கோயிலில் பொங்கலோட தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிருக்கோம்னா, எங்கள் மாமா வந்து தீச்சட்டி எடுத்தாங்க. என் தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், எங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், பாப்பா நல்லபடியாக பொறுமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன் வச்சுருந்தாங்க. அதே மணிக்கு நடந்ததுனால எடுத்தாங்க. அவ்வளோ 2 பேருமே அழகாக இருப்பாங்க. நாகேஸ்வரி பாலநாகேஸ்வரி தான் வந்து சப்பரத்தில் வரும், நாகாத்தம்மன். பின்னாடி வந்து எங்கள் முனியாண்டி அப்போ சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அவரை மட்டும்தான் நான் வீடியோ எடுக்கலை. மறுநாள் பால்கோடெல்லாம் எடுத்த பிறகு தான் அவளை அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த வீடியோ எடுக்கலை நான். இப்போ வந்து ஊருக்கு வந்து சாமி சுற்றிக்கிட்டு சாமி சுற்றி எடுத்து ரெடியாக இருக்காங்க எல்லோரும். சாமி ரெடியாக இருக்குது, தீச்சட்டி ரெடியாக இருக்குது, பின்னாடி வந்து அது பேர் முளைப்பாரி ரெடியாக இருக்கனால அது எல்லாத்தையும் வரிசைப்படுத்திட்டு இருந்தாங்க. கரெக்டாக மெயின்டனாக ஒன்று ஓலம் போயிட்டு சுற்றிட்டு வரவே 4 மணி நேரம் ஆச்சு, 4-5 மணி நேரம் ஆச்சு. ஒரே சுற்றிட்டு வரணும்ல, அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும்ல, மக்கள்கள் எல்லாத்தையும் எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு ஒரு வீட்டுக்கு நின்று சாமி வந்து எல்லார் வீட்டுக்கும் நின்று சாமி வந்து கும்பிட்டுட்டு தான் அடுத்த இதுக்கு போவாங்க. அப்படி இருப்பா என் அம்மா. உண்மையை சொல்ல போனால் நினச்ச காரியம் எல்லா கோயிலுமே நினச்ச காரியம் நிறைவேறும் தான், எல்லா சாமிக்கும் இது. ஆனால் வந்து இன்னும் ஒரு வீட்டில் வந்து நம்ம ஊர் பொங்கல் கொண்டு சாமி நம்ம வீட்டு வாசல் எப்படியும் ஊரில் போய் வீட்டில் போய் அங்கே கோயிலில் போய் கும்பிடணும், ஊரில் போய் கும்பிடுங்கிற மணிக்கு அவர் நம்ம வீட்டை தேடி எப்போ வருவாள். ஊர் பொங்கல் அப்போ தான் வீட்டை தேடி வருவாள். அப்போ என் மக இருக்க அந்த அன்களுக்காண்டி தான், அந்த பிள்ளைக்காண்டி தான் இப்போ தீச்சட்டி எங்கள் மாமா எடுத்தார். இந்த பப்ளிக் குட்டி பிறக்கணும் அப்படின்னு. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரே மாதமாக இருந்து இந்த பிள்ளைய பெற்றதுனால தான் அந்த வருஷம் எடுக்க முடியல, இந்த வருஷம் எடுக்காங்க. போன வருஷம் எடுத்தாங்க பார்த்தீங்களா. இப்போ வளர்ந்துட்டு ஒரு வயசு 2 வயசு இருக்கும். அப்புறம் நடந்து வரும்போது துணூறு புசும்போது தண்ணி ஊற்றுனாங்க, எல்லாருமே தண்ணி ஊற்றுனாங்க. அதான் அப்போ தான் முதல் பார்த்தேன். தண்ணி எல்லாம் தீச்சட்டி கொண்டு வருவாங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுனாங்க. அப்போ அந்த எங்கள் அக்கா என் மக அப்புறம் வந்து தம்பிங்க எல்லாருமே ஒருத்தன் கட்டை எடுத்து வைக்க, வேறு அந்த இது வைக்க கட்டை எடுத்து வைக்க, ஒருத்தன் எண்ணெய் ஊற்ற, அப்படியே எல்லாருமே மெயின்டனாக வந்து அப்புறம் ஒருத்தவங்க சாமி வந்துருச்சுங்க. அப்புறம் அவங்களுக்கு துணூறு போட்டு செஞ்சு எங்கள் மாமா நிப்பாட்டி, ஏன்னா எங்கள் மாமா சாமி ரொம்ப ஆடுவார். அப்போ துணூறு பூசி செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். பின்னாடி சாமி நான் வந்துக்கிருக்குல்ல, அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் துணூரை பூசிட்டு சாமிக்கிட்ட வந்துக்கிருக்கு. நான் சாமியை வீடியோ எடுத்துருக்கேன். அவ்வளோ அழகுங்க, கல்லுலே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அவள் தேரில் வராளா இல்லை எப்படி வரான்னு அவ்வளோ ஒரு ராணி கோலத்தில் அவ்வளோ ஒரு அழகு. தம்பி பாருங்க ஆடுறாங்க, கொட்டு சொல்லிட்டே இன்னைக்கு ஆடுறாங்க. வீட்டில் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, ஆனால் அப்போ ஆடலை. எல்லோரும் ஆடிக்கிட்டே போனோம், விசில் அடிச்சு போனோம். என்கேஜ்மெண்ட் நல்லா என்கரேஜ் பண்ணால் தானங்க அங்கே கொட்டுக்காரங்க நல்லா கரெக்டாக கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க. நாங்கள் அந்த இப்படி நடந்ததாக எடுத்து வந்தோம். ஊதா கலர் சாரி இருக்கல, அவளுக்கு கல்யாணம். அதான் எங்கள் மாமாவோட பிச்சடி எடுத்தாங்க. அவங்க மக அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்தவனே தான் எடுத்தாங்க. பார்த்தீங்களா எப்படி நின்று வர ஒரு வீட்டுக்கு நின்று பார்த்துட்டு வரலாம், பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருதா. அதுதான் ஊர் பொங்கல்ங்க. அன்னைக்கு பாருங்க அவ்வளோ இருக்கும், நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.